அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலேருந்தே லாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயுமே காலையில் டீ போடுற வேலை தான். ஆனால் இதுக்கு முன்னாடி பையனை ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் தான் நான் டீ போடுறேன். காலையில் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலை பார்த்தாலுமே நமக்கு இந்த சொற்குன்னு நாக்கில் எதனா சூடாக குடித்தா மட்டும்தான் தூக்கம் நம்மளை விட்டு பறந்து போகும். அது நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் நானுமே ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே டீ குடிக்க மாட்டேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைஹான் ஸ்கூலுக்கு லன்ச் பேக் பண்ணுறது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்கூல் போனதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் டீ போட்டு குடிப்போம். அது ஒரு குட்டி நல்ல விஷயமா அப்படின்ற சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறதுக்கு இது பெட்டர் இல்லையா? அதனால் அதுக்கப்புறமேட்டு என்னோடய டிஃபன் வேலைலாம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். காலையில் இட்லி கொஞ்சமாக சுட்டுட்டு வடகறி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறது எதை வச்சு அமைக்கிறாங்க அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெண்களை பொறுத்து தான் சொல்லுவேன். ஏன்னா என்னதான் ஆண்கள் இருக்கிற வீடாக இருந்தாலும் அது குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெண் அங்கே இருந்தால் மட்டும்தான் அது ஒரு குடும்பமாகவே கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த பெண் யாரை வேணாலும் இருக்கலாம். ஒரு தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், எந்த உறவில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த வீடு ஒரு குடும்பம் போல் அழகாக நமக்கு வர்ணிக்க முடியும். அப்படின்னா ஆண்கள் இருக்கிறதெல்லாம் குடும்பமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் அதை பற்றி சொல்லலை. ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலியோட ஹெட் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்று தந்தையை சொல்லுவோம், இல்லாட்டினா கணவரை சொல்லுவோம். அப்படி தானே? ஒரு ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு ஹெட்டும் முக்கியமோ அதே மாதிரி ஹார்ட்டும் முக்கியம் இல்லையா? ஒரு ஃபேமிலிக்கு ஹார்ட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம தான் அந்த ஃபேமிலியோட ஹார்ட். எப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம எங்கன்னா ஒரு கடைக்கோ இல்லாட்டினா ஒரு அம்மா வீட்டுக்கோ போயிருந்தாலே வீட்டுக்கு பார்த்தோன்னா அப்படியே நமக்கு எதுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்ற அளவுக்கு மாறிடும். ஏன்னா அந்தளவுக்கு வீட்டையே புரட்டி போட்டிருப்பாங்க. ஒரு டீ போடணும் இல்லாட்டினா அட்லீஸ்ட் ஒரு பூஸ்ட்டு பாலில் கலந்து குடிக்கணுன்னா கூட நமக்கு 100 ஃபோன் அடிப்பாங்க. நான் இது எங்கே வச்சுருக்கேன், சர்க்கரை எங்கே வச்சுருக்கேன், பூஸ்ட்டு எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டுக்கு கூட தெரியும் நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளை எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து நம்மளை கவனிச்சுக்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கான டாபிக். இந்த வீடியோவில் நான் நீங்கள் இப்படி இருங்க, இந்த மாதிரி மாறிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது நீங்களே உங்களை சிந்திச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் இம்பார்ட்டண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது. லைஃப் ஸ்டைல்ன்றது நம்மளுடைய குழந்தைங்கள பார்த்துக்கிறது, நம்மளுடைய வேலைங்களை பார்த்துக்கிறது, இது மட்டும் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்குறோம், அதுதான் நம்மளுடைய ஃபேமிலிக்குமே ஒரு ஆரோக்கியமான நிலைமை தரும். ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனி டைமும் குடும்பத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி அதாவது என்ன வேலை பண்ணுறது, இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், இதை பற்றி தான் மோஸ்ட்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நைட்டு தூங்க போகும்போது கூட நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படி தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க எப்போ தூங்குவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதை யோசிச்சுட்டே இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் எண்ணிக்கும் போது கூட அந்த யோசனையிலேயே தான் இருப்பாங்க. நான் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டென்ஷன், ப்ரெஷர் அதுதான். நம்ம ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாமே வீட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும், அது நமக்கு ப்ரெஷர் இருக்கும் தான். அதுக்காக நம்ம அதுவே யோசிச்சுட்டு நம்மளோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக ஒரு குட்டி டிப் நான் சொல்லித்தரேன். நீங்கள் அன்னன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு பதிலாக சாட்டர்டே சண்டே நமக்கு பொதுவாக கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த டைமில் நெக்ஸ்ட்டு வீக்குக்கு ஃபுல்லாகவே என்ன லன்ச்சு, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. பிளான் பண்ணி ஒரு சார்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட்டு வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக வேலை செய்வீங்க. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிப்பேர் ஆகிடும். இன்னைக்கு இதை எதாவது செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான திங்ஸுமே வாங்கி வச்சுடுவோம். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு எது ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ப்ரெஷர் ஆகிக்கிறது நம்மளுடைய ஹெல்த்துக்குமே ரொம்பவே ப்ராப்ளமே ஏற்படும். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 40+ மேலே தான் இந்த மாதிரி மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கேன் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னடானாக்கா 30+ ஆகிடுச்சின்னு சொன்னாலே நமக்கு இந்த மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க, அது பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க சொல்லி நம்மளை போட்டு பயம்படுத்தி விட்டுறாங்க. ஆனால் நம்ம மெடிக்கல்
செக்கப் பண்ணுறது தப்பு இல்லை. நமக்கு என்ன நம்மளோட லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளோட டயட்டை. ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கேர் பண்ணிக்காமல் நம்ம லைஃப் நம்மளோட குடும்பத்தை மொத்தம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாக்கா ஒரு ஏஜுக்கு மேலே நம்மளால் பேட்ரி ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்மளோட தேவையை மற்றவங்க கிட்டே எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம நிலைமைக்கு போகக்கூடாது. யாருமே அது ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்கணும். நம்மளோட ஃபேமிலியை நம்ம எப்போவுமே நம்ம வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கவங்க ஒன் டே ஃபுல்லாக நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா? நம்மளுடைய ஹஸ்பண்ட்காக, நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக. ஏன்னா நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை. அதை வந்து இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்காமல் செஞ்சு கொடுக்கறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை கேர் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் யோசித்து இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து உங்களை கேர் பண்ணிக்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி நான் என்னை கேர் பண்ணிக்கிறது அப்படின்னாக்கா, ஒன் டேயில் வந்து 1 ஹவர் நீங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 1 ஹவரில் வந்து நீங்கள் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லைனா வாக் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக எடுத்துக்கோங்க. டெய்லியுமே பண்ணுங்கள். என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடையாது. டெய்லியுமே 1 ஹவர் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வரும். உங்களே நீங்களே வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாதான் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுமே உங்களை குழந்தைங்க முதல் கொண்டு நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் அவங்களுக்குமே உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரும். இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்மளோட ஹெல்த்துக்கு தேவையான எல்லா விதமான ஜூஸு, உளுந்தங்களி, அந்த மாதிரியான உளுந்தங்கஞ்சி, அந்த ராகி கஞ்சி, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று டெய்லியுமே எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு 40+ வந்து எனர்ஜியாக இருக்கும். 30+ ஆகிடுச்சின்னு சொன்னாலே இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடுங்க. அப்படி விளையாடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.